ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த டிராக்டர் மோதி 14 வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் பலியானார். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த முரசப்பள்ளி கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி இயங்கி வருகிறது. மேலும் இந்த கிராமம் அருகே அரசு மதுபான கடையும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று கல்குவாரியில் இருந்து டிராக்டர் மூலம் ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த டிராக்டர் வாகனம் மாற்றுத்திறனாளி சேட் அலி என்ற 14 வயது சிறுவன் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் கல்குவாரியில் இருந்து வரும் வாகனங்கள் அதிவேகமாக வருவதாகவும் அந்த வாகனம் தங்கள் கிராமத்தின் வழியாக செல்லக்கூடாது எனவும் டிராக்டர் ஓட்டி வந்த ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் தங்கள் கிராமத்தின் அருகாமையில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் எனவும் கூறி கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மாற்றுத்திறனாளி சிறுவன் மீது டிராக்டர் மோதி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செல்வி பேரு உயிர் போய் நிக்கிறாங்க. மாதிரி வராயிரம் பீடி சுத்து சாப்பிட்டு நின்று அது பொம்பளை வண்டியில அடிச்சுட்டு